எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது ஸ்ட்ரெஸ். யாருக்கு தான் இல்லை? இப்போ ஸ்கூல் பசங்க கூட சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. சேம் ஆஃபீஸ் கோயிங் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஹேவிங் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியலனா கூட தட் ஆல்சோ கேன் அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன். இல்லை இன்ஃப்ரீக்வெண்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால கூட இருக்கலாம். ரொம்ப கேப் விட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனா கூட தே மைட் ஃபீல் தட் early release. லைக் 30 to 40% ஆஃப் இன்ஃபர்டைல் பேஷண்ட் வித் மேல் ஃபேக்டர் அவங்க வந்து இதை வந்து ஒரு பாயிண்ட்டாக ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் டயட் எதனா இருக்கா ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லி சிலர் கேட்குறதும் உண்டு. அதாவது சிலர் வந்து இந்த ஜூஸில் உரம் குடிக்கிறாங்க. ஃபிக் ஜூஸ் குடித்தா வந்து கவுண்ட்ஸ் அதிகமாகும்ன்றதும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க? மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி நான் சொல்கிறது ஏஜ் மேட்டர்ஸ் தான். when it comes to fertility, when you are trying to conceive, age matters. ஜிம்மில் எடுக்கிற நான் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ஹார்மோனல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. டேப்லெட் ஃபார்ம்லேயும் சரி இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லையும் சரி, அது எடுக்கக்கூடாது. அது எடுக்காமல் அவங்க இருந்தாங்கன்னா வித் நார்மல் ஒர்க் அவுட் அண்ட் ப்ராப்பர் டயட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபெட்டிக்னஸ் வராது. தே வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் இன் த செக்ஷுவல் லைஃப் ஆல்சோ. உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்கள் பேசும்போது இட் இஸ் கரெக்டபிள். ஏன்னா நம்ம ஹெசிடேட் பண்ண த ஸ்ட்ரெஸ் வில் பில்டப் மோர். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இந்த மேல் ஃபெர்டிலிட்டி சென்டர் வந்து அதிகமாக உருவாக்கியிருக்கு. முன்னாடி ஜென்ரேஷனில் இந்த விஷயம் இருக்குமான்னு தெரில. பட் இந்த ஜென்ரேஷனில் வந்து இது அதிகமாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேல் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வந்து நாங்கள் இப்போ ரொம்ப காமனாக தான் பார்க்குறோம். அதாவது ஒரு 20 years பேக் இவ்வளோ ப்ரிவலண்ட்டாக இல்லை, ஆர் இவ்வளோ பேர் வந்து அந்த இஷ்யூஸை கொண்டு வரல. தே வேர் ஹேவிங் பட் தே வேர் நாட் கம்மிங் ஃபார்வர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் 40 to 50% ஆஃப் த காசஸ் ஆஃப் இன்ஃபர்டிலிட்டி இஸ் மேல். ஸோ அப்போது வந்து இப்போ அதோட அவேர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வந்திருக்கு. இது ஏன் வருது மெயினாக அப்படின்னாக்கா மெயின்லி லைஃப் ஸ்டைல் தான். நம்ம யாருமே வந்து லைஃப் ஸ்டைல் வந்து ஒரு இஷ்யூவே பார்க்கறது இல்லை. என்ன சாப்பிடணும், தூங்கணும், எந்திரிக்கணும், வேலைக்கு போகணும், அந்த ரொட்டீன் இல்லாமல் நமக்குன்னு ஒரு கான்ஷியஸாக ஒரு பிளேட்டிங் பண்ணுறது, ஒரு ஹேபிட்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஃபிசிக்கல் ஹேபிட் அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது, ப்ராப்பரான பேலன்ஸ்டு மீல் சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது பெட்டர். அது இல்லாமல் இன்னொரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் இந்த மேல் இன்ஃபர்டிலிட்டி ரொம்ப அதிகமாகிறதுக்கும் இன்னொன்று வந்துன்னா ஹையர் லைக் ஏஜ் லேட்டாக மேரேஜ் பண்ணுறது. லேட் மேரேஜ் இஸ் ஆல்சோ ஒன் கான்ட்ரிபியூஷன். இது ஃபீமேலுக்கு தான் முன்னாடிலாம் சொல்லுவாங்க, பட் இப்போ வந்து மேல்லையுமே நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா லேட்டாக அவங்களும் மேரேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு அதில் கூட செமன் குவாலிட்டியில் போராக இருக்குது. ஸோ அவங்க ஏர்லியாக பண்ணியிருந்தா அவங்களோட குவாலிட்டி பெட்டராக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு ஃபேக்டர்ஸ். அண்ட் ரொம்ப காமனாக இப்போ சொல்கிற ஸ்ட்ரெஸ். எல்லா ஃபீல்ட்லேயும் இருக்குது ஸ்ட்ரெஸ். யாருக்கு தான் இல்லை? இப்போ ஸ்கூல் பசங்க கூட சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு. சேம் ஆஃபீஸ் கோயிங் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஹேவிங் ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண தெரியலனா கூட தட் ஆல்சோ கேன் அஃபெக்ட் த ரீப்ரொடக்ஷன். ஸோ இதெல்லாம் தான் பொதுவாக காரணம். அண்ட் வந்து பார்க்கணுன்னா இப்போ இந்த ப்ரீ மெச்சூர்ட் ஸ்பெர்ம் எஜாகுலேஷன் நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் எவ்வளோ சீக்கிரம் அது வரதுக்கான காரணம் என்னவா இருக்கு? இப்போ ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன்ன்றது வந்து சில டைம் சப்ஜெக்டிவாக கூட இருக்கலாம். அதாவது வந்து இப்போது நிறையா வெப்சைட்ஸ் இல்லை இன்டர்நெட்ஸில் வீடியோஸ் பார்த்து அவங்க ப்ரொலாங்டாக ஆகுது, அப்போ தான் எஜாகுலேட் ஆகுது, அந்த மாதிரி மிஸ்கன்செப்ஷனில் கூட அவங்க சீக்கிரமாக வருதுன்னு நினச்சிக்கலாம். ஸோ அதை ஃபஸ்ட்டு கிளியர் அவுட் பண்ணணும். அண்ட் வந்து அது சம்டைம்ஸ் பார்ட்னர் ரிலேட்டடாக கூட இருக்கலாம். அதில் இன்ஃப்ரீக்வெண்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்னால கூட இருக்கலாம். ரொம்ப கேப் விட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனா கூட தே மைட் ஃபீல் தட் early release. அப்போது அது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நேர்லி லைக் லெஸ் தென் 2 minutes அப்படி அதுக்குள்ளே ரிலீஸ் ஆகுது, அவங்களுக்கு ஆர்கசம் வரல, இல்லை கிளைமேக்ஸ் ரீச் ஆகலை, அப்போ தான் அது வந்து ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பார்க்கும்போது சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸாக இருக்கும். பட் ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் நம்ம எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு க்யூர் பண்ணுற அளவுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக பை சம் பிஹேவியர் தெரப்பீஸ் அண்ட் பார்ட்னருக்கு எஜுகேட் பண்ணும்போது இட் இஸ் கரெக்டபிள். ஸோ அதனால் வரி பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. பட் இன்ஃபர்டைல் பாப்புலேஷனில் என்ன ஆல்ரெடி அவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்கிறதுனால மேல்ஸ் வந்து இதை சொல்கிறது ரொம்ப காமனாகவே இப்போ சொல்கிறாங்க. லைக் 30 to 40% ஆஃப் infertile patient with male factor
அவங்க வந்து இதை வந்து ஒரு பாயிண்டா ஒரு கம்ப்ளைண்ட்டா வந்து ப்ரீமெச்சூர் சொல்றாங்க. ஓகே பட் இட்ஸ் கரெக்டபிள். பட் ஆனால் பேசும்போது தான் தட் வில் பி அண்டர்ஸ்டாண்டபிள் அவங்க எதை மீன் பண்றாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் தப்பாக நினச்சிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் டைம் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. டேப்லெட்ஸில் நம்ம க்யூர் பண்ணலாம். அண்ட் பார்க்கணும்னா இந்த மாஸ்டர்பேஷன்லேயே வந்து சைட் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய கேட்குறாங்க. அது என்ன காரணம்? சைட் எஃபெக்ட்ஸ்க்கு என்ன காரணம்? இல்லை ஆக்சுவலி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தேர் இஸ் நோ சைட் எஃபெக்ட்ஸ். சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு ரொம்ப எல்லாம் யோசிக்கிறது என்ன, ரொம்ப அதிகமாக பண்ணுறாங்க இல்லை அதுவே ஒரு ஹேபிட் ஆகிடுது, அவங்களால அதுலேருந்து வெளியில் வர முடியல அப்படின்னா எஸ் அப்போது வந்து நம்ம கவுன்சிலிங் செஷன்ஸில் இட் இஸ் கரெக்டபிள். பட் ஆனால் சைடு எஃபெக்ட்னு பார்த்தா இப்போ டூ மெனி டைம்ஸ் மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால இன்ஃபர்டிலிட்டி வருதுங்கிற ஒரு பயமும் எல்லாருக்கும் இல்லை அதனால் ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து குறையுதுன்னு, இல்லை அதனால் எரெக்ஷன் டிஃபிகல்ட்டிஸ் வருதுன்னு பயப்படுறாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் கிடையாது. அது ஒரு மித்து தான். ஃப்ரீக்வெண்ட்டாக எஜாக்குலேட் பண்ணுறதுல ஆக்சுவலி ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் தான் ஆகும். ஸோ அதனால் அது பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் பார்ட்னர் ரிலேட்டடாக வரும்போது அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை மேட்ச் பண்ணல அப்படின்னா அப்போ அந்த நர்வஸ்னஸ் அப்போது அந்த ஃபியர்லாம் வருமே தவிர்த்து மற்றபடி மாஸ்டர்பேஷன் இஸ் ஓகே அண்ட் ஹெல்தி ஆல்சோ, நத்திங் டு பி வரிட். ஓகே. அண்ட் வந்து இப்போது நிறைய இந்த ஸ்பெசிஃபிக் டயட் எதனா இருக்கா ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி சிலர் கேட்குறதும் உண்டு. அப்புறம் சிலர் வந்து இந்த ஜூஸ் லவரும் குடிக்கிறாங்க. ஃபிக் ஜூஸ் குடித்தா வந்து கவுன்ஸ் அதிகமாகும்ன்றதும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸ்பெசிஃபிக்காக டயட் அப்படின்னாக்கா ஃபர்டிலிட்டிக்கு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. பட் ஓவரால் நம்ம டயட்டுன்னு மீன் பண்ணுறது என்ன, ஹெல்த்தியாக சாப்பிட்றது. அப்போ அந்த ஹெல்தி ஃபுட் அப்படிங்கிறதுனா என்னன்றதான் யாருக்குமே தெரியல. ஸோ இப்போ நான் பேசிக்லி ஒரு பேஷண்ட் வந்து என்கிட்ட கேட்கும்போது நான் ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண என்னெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்போ வந்து பேசிக்லி நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஃபிஷ் இன்க்ளூட் பண்ணலாம். ஃபிஷ்னாக்கா வந்து இந்த ரோகு மீனுன்னு சொல்லுவாங்க, இல்லை கெண்டன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிஷ்லாம் வந்து ரொம்ப நல்லது. அந்த மாதிரி சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கிறது அவசியம். அது இல்லாமல் டாக்டர்ஸ் கொடுக்குற சப்ளிமெண்ட்ஸ் என்னென்னா பேசிக்லி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது ஓவரால் இட் வில் இம்ப்ரூவ் த ஸ்பெர்ம் குவாலிட்டி. ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னா நிறைய நட்ஸ் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இதெல்லாம் ஜிங்க், செலினியம், அப்புறம் ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவரால் நமக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும்போது அதனால் சக்ஸஸ், அதாவது ப்ரெக்னென்சி வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். இது ஸ்பெசிஃபிக்காக அவங்க கண்ட்ரோல் பண்ணி டயட்டில் இன்க்ளூட் பண்ணி இது ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் ப்ராப்பர் ஸ்லீப் அது ரொம்ப முக்கியம். 7 to 8 hours கண்டிப்பாக தூங்கும். ஈவன் இப்போது அவங்களுக்கு வந்து ஒர்க் ரொம்ப டயர்டாக இருக்குது அதனால் தூங்க முடியல அப்படின்னா கூட they have to find that and to ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். லைக் மெடிடேஷன், யோகா இதுவும் ஹெல்ப் பண்ணும். அதில் ஸ்லீப் தென் டயட் இது எல்லாமே சேர்ந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பெர்ம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது அலாங் வித் த டாக்டர்ஸ் அட்வைஸ். ஓகே. அண்ட் வந்து இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நைட் ஷிஃப்ட் ஃபுல்லாக நல்லா ஹீட் ஆகுது பாடி. ஸோ அதனாலேயே வந்து நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு ஸ்பெர்ம்லேயும் சரி மற்ற விஷயத்துலையும் அவங்களுக்கு ரொம்ப இஷ்யூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட் போகிறது அது ஒரு இஷ்யூவா? ஆமாம். இப்போ எனக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ஐடி ஃபீல்ட்லேருந்து வருவாங்க. அவங்க சொல்கிற ப்ரிடாமினன்ட் கம்ப்ளைண்ட் என்னோட தூங்க முடியல, அதனால் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல, செக்ஸ் வச்சுக்க முடியல அப்படிங்கிறது ரொம்ப காமனான கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். அதனால் டிலே ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி நான் இருக்கும்போது அவங்களுக்கு சொல்கிறதுனா அவங்க நைட் ஷிஃப்ட்டை ஒரு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிற அளவுக்கு அவசியம் இல்லை. ஆக்சுவலி சொல்லப்போனால் இஃப் தட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அவங்க அட்லீஸ்ட் மாற்றிக்கலாம் அவங்க ஷிஃப்ட் டைமிங்ஸை. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சொல்லுவேன். ஏன்னா லாங் டேர்ம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன் வந்து மாறுது. ஸோ ஸ்லீப் பேட்டர்ன் மாறும்போது சர்டன் ஹார்மோன்ஸ் லைக் சர்காடியன் ரிதம்னு சொல்லுவோம். நமக்கு சில ஹார்மோன்ஸ் நைட்டில் தான் வந்து அதிகமாகும், சில ஹார்மோன்ஸ் டேயில் தான் அதிகமாகும். அப்போ அந்த ஃபிக்ஸ்டு டைமிங்கே இல்லை அப்படின்னா நம்மளோட ரிதம் வந்து ரொம்ப மாறும். ஸோ அது மூலயமா நமக்கு லோ ஸ்பெர்ம் கவுண்ட் வரலாம், டெஸ்டோஸ்டெரான் குறையலாம், அதே மாதிரி செக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப குறையலாம். இதெல்லாம் நம்ம மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக இந்த ஷிஃப்ட்டை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணணும். அது முடியலையா அட்லீஸ்ட் உங்கள் ஷிஃப்ட் முடிஞ்ச பிறகு எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ மேக் யூர் ரூம் பிச் டார்க், லைக் லிட்ரலி லைட் இல்லாமல் நல்லா டார்க் பண்ணிவிட்டு தூங்குங்க. அட்லீஸ்ட் ஒரு 7 hours தூங்குங்க. இஃப் யூ ஆர் ஸ்லீப்பிங் தட் அட்லீஸ்ட் தட் கேன் பி ரெக்கவரபிள் அந்த மொமெண்ட்டில் உங்கள் ஷிஃப்ட்டு மாறுற வரைக்கும். பட் ஸ்டில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது தான் அந்த டைமில் கூட டயட் ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அது மாற்றவே முடியாது. அண்ட் சிலரும் சொல்கிற மித்தும் இருக்குது, லேப்டாப் யூஸ் பண்ணால் வந்து ஹீட் ஆகுது. ஸோ அண்ட்
யூஸ்வலாக நம்ம மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது நிறைய யூசேஜ் நிறைய இருக்குது. ஸோ இதனாலேயே வந்து சம்டைம்ஸ் பாடி ஹீட் ஆகுது, ஹேர் லாஸ் ஆகுது, ஈவன் ஸ்பெர்ம்லேயுமே நிறைய இஷ்யூஸ்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க டாக்டர்? சார் லேப்டாப் யூஸ் பண்ணுறது இப்போ தவிர்க்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணும்போது நான் என்ன அட்வைஸ் பண்ணேன், ஜென்ரலாக வந்து டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறது, லைக் டேபிள் டாப்பில் வச்சுக்கிறது பெட்டர். அப்படி இல்லைனா கூட எனி பெட்ஷீட் ஆர் எனி பில்லோ அட்லீஸ்ட் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் ஓகே. ஏன்னா அதில் ஹீட் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். பட் இட்ஸ் எ டெம்பரரி சுச்சுவேஷன். நம்ம என்ன ஃபுல் டே லேப்டாப்பில் இருக்க போகிறது இல்லை. ஆனால் அந்த டைம் யூஸ் பண்ணும்போது ப்ரிகாஷன் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன் அப்படின்னாக்கா நமக்கு நார்மலாக நமக்கு வந்து டெஸ்டிஸில் வந்து ஒரு 2 to 4 degrees நம்ம பாடி டெம்பரேச்சரோட கூலராக தான் இருக்கும். அப்போ நமக்கு அந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் அதிகமாகும் போது அதுலேயுமே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகலாம். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டெப்ஸ். மற்றபடி லேப்டாப் யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சோ இல்லை கொஞ்சம் ஹையர் லெவலில் வச்சுக்கிறது பெட்டர். அண்ட் வந்து அப்படின்னா இந்த லோ டெஸ்டோஸ்டெரான் இருக்குது. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிள்ஸ் இருக்கு மேம்? இப்போ டெஸ்டோஸ்டெரான்ங்கிறது வந்து மேலோட ப்ரிடாமினன்ட் ஹார்மோன், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அது லோ ஆகுதா அது ஹை ஆகுதான்றது வந்து நம்ம சில சிம்டம்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம். லைக் வந்து என்னென்னா நமக்கு வந்து பாடி எப்போவுமே ஃபெட்டிகாக இருக்கலாம், எரெக்ஷன் இல்லை மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப வராமல் இருக்கலாம், செக்ஷுவல் டிசைரே இல்லாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் சம்டைம்ஸ் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட், அவங்களுக்கு மேலுக்கும் பிரெஸ்ட் டெவலப்மெண்ட் வரலாம். இது மாதிரி அண்ட் வந்து டெஸ்டஸ் வந்து ஸ்மாலராக இருக்கலாம். இதெல்லாம் வந்து சைன்ஸ். ஓகே, இதை நம்ம கவனிக்கிறோம், இதெல்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு ஃபர்டிலிட்டி கிளினிக்கில் போய் எவால்வேஷன் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இப்போ அது லோவாக இருக்குது அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம டயட் அண்ட் நார்மல் ஃபிசிக்கல் ரொட்டீன்லேயே நமக்கு அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம மசில், நம்ம ஃபேட், அதெல்லாம் வந்து ஹார்மோன்ஸை இன்டியூஸ் பண்ண போகுது. அந்த ரெக்வயர்மெண்ட் டிமாண்ட் இருந்தால் தான் நமக்கு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதை நேச்சுரலாக பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம வந்து இது இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மெடிகேஷன்ஸ் ஆர் அவைலபிள் டு இன்க்ரீஸ். பட் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதில் மெயினாக நான் சொல்கிறது டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் சில பேர் போட்டுக்கிறாங்க. லைக் அது வந்து தப்பு. டெஸ்டோஸ்டெரான் லோவாக இருக்குன்றதுக்காக டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன்ஸ் போடக்கூடாது. அவங்க ஃபர்டிலிட்டிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன் போட்டால் உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்ட் இன்னும் லோவர் ஆகும். லைக் லிட்டரலி இட் இஸ் கோயிங் டு ஒர்க் லைக் அன் கான்ட்ரசெப்ஷன். பட் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான இதுவாக அந்த சில பேர் அதை எடுத்துக்கிறாங்க. ஆமாம், சில பேர் டெஸ்டோஸ்டெரான் எஸ் ஈவன் பாடி பில்டர்ஸ் தே டூ தட். அவங்க எடுத்துப்பாங்க. அதனால கூட சடனாக அவங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதை ஆக்சுவலி அவாய்ட் பண்ணணும். வி ஷுட் நாட் டேக் தட். அப்போது அதை எடுத்துக்க கூடாது அப்படின்னா நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? நான் சொன்ன மாதிரி டயட் அண்ட் எக்ஸசைஸ், தென் அதர் மெடிகேஷன்ஸ் ஆர் தேர். அது எதுவும் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் டிஸ்டர்ப் பண்ணாது. பட் டெஸ்டோஸ்டெரான் எடுக்கிறீங்கன்னா இட் வில் ரெடியூஸ் யுவர் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அதனால் அசோஸ்பெர்ம், அதாவது ஸ்பெர்மே ப்ரொடியூஸ் ஆகாமல் கான்ட்ரசெப்ஷன்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்ஃபர்டிலிட்டியும் வரலாம். ஸோ அதனால் வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல் அண்ட் டெஃபினட்டாக ஃபர்டிலிட்டி கன்சல்டன்ட்டோட அட்வைஸில் தான் அது ஃபாலோ பண்ணணும். ஓகே, பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பார்க்கணுன்னா எல்லோரும் 30 ஐ மீன் ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 30 வயசுக்கு மேலே தான் மேரேஜும் பண்ணுறாங்க. பட் 30 வயசுக்கு மேலே மேரேஜ் பண்ணுறதே கொஞ்சம் ரிஸ்க்குன்றதையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ நிறைய அவங்களுக்கு பாடி வைஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கும்னு சொல்கிறீங்க. ஸோ இதுக்கான வழியே இல்லையா? ஏன்னா இப்போ சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த கமிட்மெண்ட்ஸ்க்காக தான் வந்து சீக்கிரம் பண்ண முடியாமல் லேட்டாக பண்ணுறாங்க. பட் அவங்கள என்ன ஒரு ஹெல்த்தியாக பார்த்துக்கிறதுக்கான வழி என்ன வேறு இருக்குது? சரி, அப்போது அவங்க லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற அந்த ஐடியா இருக்குன்னா முன்னாடியிலேருந்தே நான் சொல்லுவேன். அதாவது முன்னாடி மீன்ஸ் நம்ம லைக் 17-18லேருந்தே நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலை நம்ம கொண்டு வரணும். அந்த ஹேபிட்டை என்கரேஜ் பண்ணணும். வீட்டில் உள்ளவங்க என்கரேஜ் பண்ணணும். அப்புறம் அவங்களுக்கு தன்னால் ஒரு மோட்டிவேஷன் வரணும். லைக் சேயிங் கெட் அப் ஆன் டைம், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, அட்லீஸ்ட் ஒரு 6 ஃபிக்ஸ்டு ஸ்லீப் ஹவர்ஸ், லைக் 7 to 8 hours தான் தூங்க போகிறீங்கன்னா நைட் 10 o'clock தூங்கி காலையில் 6 o'clock எந்திரிங்க. அந்த ஸ்லீப் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் எந்திரிச்சிட்டிங்களா, தென் ஹேவ் அண்ட் ஒர்க் அவுட் 45 minutes to 1 hour ஒர்க் அவுட் அட்லீஸ்ட் இன் வீக் 4 to 5 days. அது போக ஒரு ப்ராப்பரான ஒரு மீல். ப்ராப்பர் மீல்னால் அதுக்குன்னு இட்லி தோசை சாப்பிடக்கூடாதுதான் சொல்ல. இட்லி தோசை சாப்பிட்லாம், பட் ஆனால் ஒரு தோசை நிறைய சாம்பார், லைக் சாம்பார் வந்து ஓவர்ஃப்ளோயிங், அந்த மாதிரி சாப்பிடும்போது யூ வில் ஹேவ் ஃபைபர்ஸ், யூ வில் ஹேவ் ப்ரோட்டீன், அதே சமயத்தில் கார்ப்ஸும் இருக்கும். ஸோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் இந்த மாதிரி இஃப் யூ லேர்ன் டு லிவ் இன் த ஏர்லி லைஃப் இட் செல்ஃப், டெஃபினட்டாக நீங்கள் 30 years ஆனாலும் சரி 40 years ஆனாலும் சரி ஸ்பெர்ம் குவாலிட்டி வில் பி டெஃபினெட்லி பெட்டர். நான் அதை டினையே பண்ணல. பட் ஆஸ் வி ஏஜ் நேச்சுரலாகவே நமக்கு ஸ்பெர்ம் குவாலிட்டி டிட்டோரியேட் ஆக போகுது தான். ஸோ அப்போது மேலுக்கும் சரி ஃபீமேலுக்கும் சரி நான் சொல்கிறது ஏஜ் மேட்டர்ஸ் தான். வென் இட் கம்ஸ் டு ஃபர்டிலிட்டி, வென் யூ ஆர் ட்ரைங் டு கன்சீவ், ஏஜ் மேட்டர்ஸ். அந்த டைமில் நீங்கள் கல்யாணம் பண்ண பிறகும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு கன்சீவ் ஆகலை, இல்லை யூ ஆர் ஹேவிங் சம் டவுட்ஸ், டெஃபினட்டாக அப்போது ஒரு டாக்டரை அப்ரோச் பண்ணுறது பெட்டர். ஏர்லியர் யூ அப்ரோச் த மோர் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஓகே, அண்ட் இப்போலாம் வந்து மீட்லேயே வந்து நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஈவன்
இப்போ ஸ்பெர்ம்க்கும் சரி மற்ற பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் சரி நிறைய இப்போ லைக் பீஃப் சொல்லலாம், நிறைய மீட்லாம் இருக்குது. அந்த மீட்லாம் சிலர் வந்து இன்டென்ஷனலாக எடுக்காதவங்களும் இருக்காங்க, இன்டென்ஷனலாக எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பட் அஸ் அ டாக்டராக நீங்கள் இதை எப்படி கன்சல்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இப்போ அது எல்லா விஷயமும் இருக்கும்போது நல்ல அட்வான்டேஜ் இருக்கும்போதும் அதை எடுக்காதவங்களும் இருக்காங்க, எடுக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? ஸோ ப்ரோட்டீன்றது வந்து மீட் மட்டும்தான் அவைலபிள் அப்படிங்கிறது இல்லை. எஸ், ஆனால் ஒரு மீல் சாப்பிட்றோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு குயிக்காக ப்ரோட்டீன் கவரேஜ் கிடைக்கிறது நான்வெஜ்ஜில் தான், அது மீட் தான். அது வந்து லீன் மீட்டாக இருந்தால் பெட்டர். லைக் ஃபேட்டி கட்டாக இல்லாமல், இப்போ போர்க்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபேட்டி பீசஸ் வரும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். கவுல ஈவன் நம்ம வந்து பீஃப் எடுக்கிறோம், அதெல்லாம் கூட அதெல்லாம் வரும். நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணி லைக் வி ஹாவ் டு டேக் ப்ராப்பர் கட் ஆஃப் மீட். அதுதான் அதில் நம்ம சாப்பிட்றது தப்பே கிடையாது. ப்ராப்பர்லி குக்டு மீட் எனிதிங் வி கேன் ஹேவ், ஈவன் மட்டன் இஸ் ஆல்சோ ஃபைன். ஆனால் ப்ராப்பரான ஒரு குக்டு மீலாக இருக்கணும். அப்போ எடுக்காதவங்க கூட பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி விதத்தில் தான் மீட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அதாவது ப்ரோட்டீன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ப்ரோட்டீனுக்கு வந்து நமக்கு ஈவன் சுண்டல் வகைகள், பருப்பு வகைகள் எல்லாமே வந்து ப்ரோட்டீன் தான். அதெல்லாம் லார்ஜர் குவான்டிட்டி உங்களுக்கு தேவைப்படும், அவ்வளோ சாப்பிட முடியாது. அதனால தான் யாரும் அது ப்ரிப்பேர் பண்ணுறத விட லைக் சிக்கன் மட்டன் இஸ் வெரி ஈஸி டு கன்சியூம். பட் ஆனாலுமே நீங்கள் வந்து உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி தான் யூ ஹவ் டு டேக் த ப்ரோட்டீன். ஏன்னா நீங்கள் தண்ணி தவிர்த்து எல்லாமே கேலோரி, எது சாப்பிட்டாலும் கேலோரி. நீங்கள் அதுக்காக நான் ப்ரோட்டீன் வந்து 30 கிராம் சாப்பிட போகிறேன்றதுக்காக நீங்கள் சிக்கன் நிறையா வச்சுட்டு அதில் கிரேவிலாம் வச்சிங்கன்னா அதில் கேலோரியே உங்களுக்கு 500 கேலோரிஸ் போ லைக் 300 கேலோரிஸ் வந்துடுச்சுன்னா என்டையர் டெஃபிசிட்டை தாண்டி நீங்கள் எக்ஸஸாக தான் எடுத்துப்பீங்க. அப்போ உங்களுக்கு வெயிட் மேனேஜ்மெண்ட் எகெயின் இருக்காது. ஈவன் யூ டேக் மோர் ப்ரோட்டீன், இட்ஸ் நாட் பேலன்ஸ்ட். அப்போது அந்த மாதிரி எடுக்கக்கூடாது. அப்போ யூ ஹாவ் டு நோ ஹவு மச் யூ ஹேவ் டு ஈட் அண்ட் வாட் இஸ் த ப்ரொபோர்ஷன் யூ ஷுட் பி ஈட்டிங். அதுவும் ஏஜ் வைஸ் மாறும், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆக்டிவிட்டி. ஓகே. அண்ட் இந்த ஜிம் போகிறவங்களும் சரி, பாடி பில்டிங் ட்ரை பண்ணுறவங்களும் சரி, இவங்க எல்லாருமே போகும்போது அவங்களுக்கு நிறைய மைனஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இன் பெட்டில் வந்து பெர்ஃபார்ம் சரியாக பண்ண மாட்டீங்க, அதல்ஸ் வந்து உங்கள் பார்ட்னரை நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜிம் ரேட்ஸ் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸும் நிறைய தப்பான ஒரு மித்தம் வைக்கிறாங்க. அது உண்மையா? அது ஜிம் போகிறவங்களால சில விஷயம் பண்ண முடியாது, சில விஷயம் இதுவாகும். as I was telling, ஜிம்னா நம்ம வந்து ஓவர் ஸ்ட்ரெனஸாக இருக்கக்கூடாது எப்போவுமே. அதே நீங்கள் இப்போ ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ணிட்டீங்க, மோர் தென் வாட் யூ டிசைர் டு டூ, இல்லை உங்கள் எஃபர்ட் தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஷுட் கிவ் யுவர் செல்ஃப் சம் ரெக்கவரி டைம். ஸோ நீங்கள் இன்ஜுரி ஆகாமல் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்போது வந்து ட்ரெயினரோட பண்ணுறதோ இல்லை ஆல்ரெடி ஒரு ஜிம் எக்ஸ்பர்ட் இருக்கிறவங்க கூட பண்ணுறது பெட்டர். இது இல்லாமல் அவங்களுக்கு ஜிம் போகிறதுனால எந்த எரெக்ஷன் டிஃபிகல்ட்டிஸோ இல்லை ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷனோ வராது. பட் நான் சொன்னது என்ன மெயினாக, ஜிம் போகிறவங்க, இந்த பாடி பில்டிங் பண்ணுறவங்க, அந்த இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் தே ஆர் டேக்கிங், அது வந்து நாட் குட். அதனால தான் அவங்களுக்கு இந்த இஷ்யூஸ் வரும். அப்போ அந்த அவேர்னஸ், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இதை எடுத்து கூட தே ஹவ் ஹேட் கார்டியக் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். இது ஆக்சுவலி நான் அவேர்னஸாக கூட சொல்லலாம். எது வந்து தவறு, அந்த ஜிம்மில் எடுக்கிற நான் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ஹார்மோனல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, டேப்லெட் ஃபார்ம்லேயும் சரி இன்ஜெக்ஷன் ஃபார்ம்லையும் சரி, அது எடுக்கக்கூடாது. அது எடுக்காமல் அவங்க இருந்தாங்கன்னா வித் நார்மல் ஒர்க் அவுட் அண்ட் ப்ராப்பர் டயட் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபெட்டிக்னஸ் வராது, ஒழுங்காக தூங்குவாங்க, அண்ட் தே வில் பி ஏபிள் டு பெர்ஃபார்ம் இன் த செக்ஷுவல் லைஃப் ஆல்சோ. அண்ட் வந்து இந்த எரெக்டல் இன்ஃபெக்ஷனுக்கு வந்து என்ன ரீசன் நினைக்கிறீங்க மேம் நீங்கள்? மேம் இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் எதனால் வருது மேம்? இப்போது எரெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு வந்து அவங்க 90% சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ் தான். இப்போ வந்து நைட் ஒழுங்காக தூங்கல, நீங்கள் சொன்னீங்கன்னா லேட் நைட் ஷிஃப்ட்ஸ், அவங்களோட காமன் கம்ப்ளைண்ட் இது தான் இருக்கும், என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல மேடம் தான். சில பேர் வந்து நான் பார்த்ததில் இப்போ அந்த என்ன சொல்கிறது, ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறதே நர்வஸாக இருக்கும், அந்த டெஸ்ட்டுன்னு ஒரு ரிசல்ட் எடுத்து பார்க்குறது இன்னும் நர்வஸாக இருக்கும். இதனால் கூட அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கு. ஸோ 90% அது கரெக்டபிள். எப்படின்னா, வென் யூ டாக் வித் யுவர் பார்ட்னர், உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குன்னு நீங்கள் பேசும்போது இட் இஸ் கரெக்டபிள். ஏன்னா நம்ம ஹெசிடேட் பண்ண த ஸ்ட்ரெஸ் வில் பில்டப் மோர். அப்போது அதை ஓப்பன் அப் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட்னர்கிட்ட பேசுகிறது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுலேயே கரெக்ட் ஆகிடும். இட்ஸ் நாட் சம்படி இஸ் கோயிங் டு புட் அ ஃபால்ட் ஆன் யூ, இட் இஸ் கரெக்டபிள். பட் ஆனால் அதை டிலே பண்ணி அது தெரியாமல் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம்ஸ் வருது. நெக்ஸ்ட் திங் இஸ் சம்டைம்ஸ் இட் கேன் பி சம் ஹார்மோனல் டிஸ்ஃபங்க்ஷன். இப்போ வந்து மேலுக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி டெஸ்டோஸ்டெரான் குறைவாக இருந்தால், பாடியில் உற்பத்தி ஆகிறதே குறைவாக இருந்தால், இல்லை வந்து அவங்களுக்கு வேறு ஏதாவது ஜெனட்டிக் டிஸார்டர்ஸ் இருந்தால்,
அவங்களுக்கு வந்து அப்போ எரெக்ஷன் டிஃபிகல்ட்டி வரலாம். இல்லை பீனிஸில் ஒரு பிளட் ஃப்ளோ குறைவாக இருந்தால் கூட அதனால் கூட எரெக்ஷன் டிஃபிகல்ட்டி வரலாம். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறது வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கிட்டால் அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டா வி கேன் ட்ரீட் தட். பட் இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, இன்ஃபர்டைல் பாப்புலேஷனில் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கொஞ்சம் அதிகமான ப்ரொப்போர்ஷனில் இருக்குது. சில பேர் ஃபாதரும் ஆயிருக்காங்க, லைக் அவங்க குழந்தைங்க இருக்குது, அதுக்கப்புறமா அவங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் கூட வந்திருக்கு. அது ஏன் வருதுன்னா, ரொம்ப லாங் கேப்பில் அவங்க இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறதுனால சம்டைம்ஸ் தே கேன் ஹேவ். நார்மலாக இருக்கிறவங்க சில பேர் கூட எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரலாம். லைக் 1 or 2 acts அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், இல்லை சஃபிஷியண்ட்டான ஒரு ஃபர்ம்னஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம். தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள், தட் இஸ் ஓகே ஆல்சோ, நோ நீட் டு வரி. அதே எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது எரெக்ஷன் அவங்களுக்கு ஃபர்ம்னஸ் பத்தலை, அதுவே ஒரு கன்சிக்யூட்டிவாக லைக் 1 or 2 months பர்சிஸ்டிங்காக இருக்குன்னா, தட்ஸ் வென் தே ஹேவ் டு சீக் அ டாக்டர். இப்போ நைட்டில் எல்லாருமே வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இப்போது வீடியோ பார்த்துட்டு தூங்குறதும் சரி, நார்மலாக ஏதோ ஒரு ட்ரீமில் படத்தை மூவியை பார்த்துட்டோ, இல்லை ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு யாரையோ ஒருத்தர் நடிச்சிட்டு கூட தூங்குவாங்க. சம்டைம்ஸ் இந்த ப்ரீ மெச்சூர் ஸ்பெர்ம்ஸ் வந்து லீக் ஆகுறதும், ஐ மீன் அவங்களுடைய தூங்கும் போதே வந்து லீக் ஆகிட்டு காலையில் அவங்க எழுந்து பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ஆக்வர்டாக கூட சில விஷயம் இருக்கலாம். இதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? லைக் இல்லை, இது ஆக்சுவலி நார்மல் தான். எனி க்ரோயிங், இப்போ அடலசன்ட் ஃபேஸ்லேருந்து பாய்ஸ்க்கு வந்து இது வரும், தன்னாலேயே எரெக்ஷன் வரும், மார்னிங்கில் அவங்களுக்கு எஜாக்குலேட் ஆகலாம், இதெல்லாம் வரும், அதெல்லாம் நார்மல். இப்போ பான் வீடியோஸ் பார்க்குறது, இல்லை எனி மூவி ஆக்டர்ஸ் நினைக்கிறது, அது எல்லாமே ரொட்டீன். அதுக்காக வந்து இட் இஸ் சம்திங் அவங்களுக்கு ஏதோ மென்டலி அஃபெக்டடாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. அதே சமயத்தில் ஸ்பான்டேனியஸாக எஜாக்குலேட் ஆகிறது யாருக்கு வேணால் ஆகலாம், அது நார்மலும் கூட. ஸோ அதனால் வந்து வரிலாம் பண்ண வேண்டாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.